LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரின் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சதகத்துள்ள அப்பா. நீங்கள் நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போறோம்னா பிளெண்டரில் நான் லீனியர் அனிமேஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் லீனியர் அனிமேஷன் அப்படின்னா என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3D மாடல் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் அனிமேஷன் கொடுக்குறீங்க. லைக் வாக்கிங் அனிமேஷன், அப்புறம் ஜம்ப் பண்ணுற அனிமேஷன், ஓடுற அனிமேஷன், ஐடில் அனிமேஷன், உக்காடுற அனிமேஷன், இப்படி எத்தனை அனிமேஷன் வேணாலும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகே, ஆனால் அதை ஃபுல்லாக வந்து நம்ம வீடியோ எடிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்பாக இருக்கும். ஒரு வீடியோ இருக்குன்னா அது ஸ்ட்ரிப் ஆட்டு, ஒரு இமேஜ்னா அதை ஸ்ட்ரிப்பாக வச்சு நம்ம அந்த ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம எத்தனை தடவை காப்பி பண்ணி வச்சுக்கலாம், அப்படி தானே? ஸோ சிமிலர்லி வந்து இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனிமேஷன், ஒரு மாடலில் உள்ள ஒவ்வொரு அனிமேஷனையும் ஸ்ட்ரிப்பாக வச்சுக்கலாம். அதை நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு அனிமேஷன் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நடக்கிற அனிமேஷனையும் நடந்துட்டு அப்புறம் ஓடுற அனிமேஷனையும் கரெக்டாக பிளெண்ட் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து கொண்டு வரலாம். ஸோ அதை பற்றி நம்ம டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு 3D மாடல் இருக்குது. இது நான் ரீசெண்டாக செஞ்ச ஒரு டாக் 3D மாடல், டாக் ரோபோட் 3D மாடல். ஸோ இது வந்து வேணும்னா உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதை வாங்கிறதுக்கு நான் லிங்க்கை கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஸ்பான்சர் நான் கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வாங்குறதுக்கு நான் லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. ஸோ இந்த இதை வச்சு நான் உங்களுக்கு எப்படி நான் அந்த நான் லீனியர் அனிமேஷன் பண்ணலாங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இன்னொரு இது எடுத்துக்குவோம். இப்படி இன்னொரு விண்டோவில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோப் ஷீட்னு இருக்கும், இது எடுத்துப்போம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் லைனுக்கு பதிலாட்டு நான் லீனியர் அனிமேஷன் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். இப்போ நான் வந்து இதுக்கு என்ன பண்ணுவேன்னா, இதுக்கு ஒரு நடக்கிற அனிமேஷன், ஓடுற அனிமேஷன் ரெண்டும் நான் கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டோப் ஷீட்டில் வந்து இந்த டோப் ஷீட் இருக்குங்க, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன் எடிட்டர்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக நம்ம எந்த ஒரு அனிமேஷனுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் வந்து எதுக்குமே நம்ம செட் பண்ணலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே எந்த ஒரு அனிமேஷனுமே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ரிசல்ட் ஃபவுண்டுன்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணான்னா ஒரு வாக்கிங் அனிமேஷன் நம்ம வந்து பண்ணோம். ஓகே, நியூ கொடுக்குறேன். இந்த ஆக்ஷனுக்கு பேர் வந்து வாக்கிங்னு செட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நான் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு வாக் அனிமேஷன் நான் வந்து பண்ணுறேன். ஒரு 50 ஃப்ரேமுக்கு மட்டும் நான் பண்ணுறேன். மிச்சத்தை நம்ம வந்து ரிப்பீட், நான் சொன்ன ஸ்ட்ரிப்பு தானே, அது ஒரு அனிமேஷன் ஸ்ட்ரிப்பு, நம்ம எத்தனை வேணால் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு 50 ஃப்ரேமுக்கு ஒரு வாக்கிங் அனிமேஷன் பண்ணுறேன். ஸோ வாக்கிங் அனிமேஷன் வேணால் நான் கொஞ்சம் டைம் லேப்ஸ் மாதிரி போடுறேன். ஏன்னா அனிமேஷன் பண்ணுறது வந்து முன்னாடியே எத்தனையோ ட்விட்டரில் போட்டிருப்பேன், அதனால் வந்து நான் சும்மா டைம் லேப்ஸாக போடுறேன். ஸோ நான் இந்த 4 போன், காலில் உள்ள 4 போனையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் நான் செட் பண்ணிடுறேன். ஐ கொடுத்து கீ ஃப்ரேம் செட் பண்ணிடுறேன். இந்த 4.2ல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அப்டேட் விட்டுருக்கான். அது என்னென்னா, நல்ல அப்டேட்டும் விட்டுருக்கான். அது வேணால் தனி வீடியோவை போடுறேன். இதை ஏதாவது ஒரு போனை செலக்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பொருளை செலக்ட் பண்ணிட்டு கீ ஃப்ரேம் கொடுத்தா வச்சிங்களேன், முன்னாடி வந்து கேட்கும் லொக்கேஷன் கீ ஃப்ரேமா, ரொட்டேஷன் கீ ஃப்ரேமா, ஸ்கேலா, லொக்கேஷன் ரொட்டேஷனா, லொக்கேஷன் ஸ்கேலு எதுன்னு கேட்கும். இப்போ அதெல்லாம் கேட்குறது கிடையாது. லொக்கேஷன், ரொட்டேஷன், ஸ்கேல் மூணுக்கும் சேர்த்து அது ஆட்டோமேட்டிக்காக கீ ஃப்ரேம் செட் பண்ணிடுது அது. ஓகே, அதனால் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸை போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அவுட் ஆஃப் த டாபிக் போக வேண்டாம். ஓகே, ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை கொஞ்சம் மூவ் பண்ணி எப்படி வைப்போம், இதை எப்படி மூவ் பண்ணி வைப்போம், இந்த ரெண்டையும் வந்து பின்னாடி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாக்கிங் அப்படி தான் நம்ம வரும். இந்த 2 காலையும் முன்னாடி, இந்த 2 காலும் பின்னாடி மூவ் பண்ணிடலாம். 20வது ஃப்ரேமில் வந்து இதை அப்படியே உல்ட்டா பண்ணுவோம். ஸோ இதே கீ ஃப்ரேம் அப்படியே தூக்கி இந்த பக்கமும் வச்சிடறேன். ஏன்னா ஓகே, ஸோ அதுக்கு நான் எனக்கு தெரிஞ்சது ஒரு 25 வைப்போம். இதை நான் சொன்ன மாதிரி 50 ஃப்ரேமுக்கு தான் நம்ம வந்து அனிமேஷன் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ இதை வந்து அப்படியே லூப் ஆகிட்டே இருக்கும். அதான் என்னோடய பிளானு. ஸோ இங்கே 13வது ஃப்ரேமில் வச்சுக்கிட்டு எந்த கால் முன்னாடி போகுதோ அதை வந்து அப்படியோட தூக்கி வைக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். ஓகே, அந்த இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 12வது ஃப்ரேமில் வச்சுட்டு இந்த 2 கால் இருக்குல்ல பின்னாடி, அந்த 2 கால் தான் முன்னாடி போகுது பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணும்போது இதுதான் முன்னாடி போகுது. ஸோ அதனால் அந்த 2 காலையும் தூக்கி
ஒரு 12வது ஃப்ரேமோட மேலே தூக்கி வச்சுருவோம். ஸோ அந்த 2 காலையும் செலக்ட் பண்ணிட்டு ஐ கொடுத்து லொக்கேஷன் ரொட்டேஷன் ஸ்கேல் ஆட்டோமேட்டிக்காக கீ ஃப்ரேம் செட் ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஏறுது. சிமிலர்லி இப்போ இந்த 2 காலம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போகுது. ஸோ அதனால் ஒரு 25லேருந்து ஒரு 12னா வச்சுக்கோங்களேன், 37வது ஃப்ரேமில் வந்து என்ன பண்ணேன்னா இந்த காலத்துக்கு முன்னாடி மேலே வைப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இது அப்படியே லூப் ஆகிட்டே இருக்கும். நான் இதை வந்து நான் அப்படி பண்ணாலே போது அதில் ஆட்டோமேட்டிக்காக லூப் ஆகும். ஓகே, குட். ஸோ அதே மாதிரி இந்த இதை வந்து கொஞ்சம் மேலே கீழே இறங்குற மாதிரி பண்ணுவோம். இந்த போனை நான் ப்ளே பண்ணால் வச்சுங்களேன். ஓகே, குட். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து வாக்கிங் அனிமேஷன் பண்ணியாச்சு. 50 ஃப்ரேமுக்கு போதும். நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படி நம்ம ரிப்பீட் பண்ணி பண்ணலாம். இப்போ ஸோ ஒன்ஸ் இந்த அனிமேஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுங்கன்னா, இந்த புஷ் டவுன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குங்க, அது கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த கீழே அனிமேஷன் வந்து வந்துடும். ஸோ நான் சொன்னோம்னா அந்த ஸ்ட்ரிப்பு மாதிரி வரும்னு, எப்படி நீங்கள் வீடியோ எடிட்டிங்கில் வந்து ஸ்ட்ரிப்பு இமேஜ் வீடியோலாம் ஸ்ட்ரிப்பாக எடுத்துப்பீங்க, அது மாதிரி இதுவும் ஸ்ட்ரிப்பாக வரும். ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி இன்னொரு இது எடுத்து வச்சுக்கலாம். இங்கே இப்போ நான் ப்ளே பண்ணால் வச்சுங்களேன், நீங்கள் 50 ஃப்ரேம் தான் வச்சிங்கன்னா 100 ஃப்ரேம் வரைக்கும் அது அப்படியே என்ன ஆகுனா வரும். என்ன ரீசன்னா, இது ஒரு 50 ஃப்ரேமு, அடுத்த 50 ஃப்ரேம் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதே இதை வந்து என்ன பண்ணான்னா ரிப்பீட் கூட பண்ணலாம். ஸோ அந்த ஆக்ஷன் கிளிப்னு ஒன்று இருக்கும். இதில் வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ளேபேக்கு ரிப்பீட்டு நிறைய இருக்கும். ஸோ ரிப்பீட் பார்த்தீங்கன்னா நான் 2 வைக்கிறேன். இதை 2 வச்சுன்னா அதே அனிமேஷன் 2 தடவை ரிப்பீட் ஆகும். நீங்கள் மேனுவலாக ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ண அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, நீங்கள் ரிப்பீட் கொடுத்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிப்பீட் ஆகும். இப்போ 5ன்னு வச்சுன்னா 5 தடவை ரிப்பீட் ஆகும். ஸோ பார்த்தீங்களா, அதே மாதிரி இதை வந்து நான் 1ன்னு வச்சுறேன். இந்த அனிமேஷன் ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் பிளெண்டரில் மற்ற விஷயங்களை மூவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஜி கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம், இல்லை எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா அந்த அனிமேஷன் வந்து ஸ்லோவாக வரும். ஓகே, அதே மாதிரி ஸ்கேலிங்கை சின்ன கம்மி பண்ணால் வச்சுங்களேன் வேகமாக வரும். ஓகே, ஸோ இது வந்து வாக்கிங் அனிமேஷன் நம்ம வந்து இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணாலும் அடுத்த அனிமேஷன் வந்து நம்ம நியூ அனிமேஷன் கொடுப்போம். இதில் நியூ அனிமேஷன் கொடுப்போம். இதில் வந்து ஐடில் கொடுப்போம், ஐடில் அனிமேஷன் கொடுப்போம். ஸோ இதில் நம்ம பழையபடி இந்த எல்லாத்தையும் வந்து நம்ம ரீசெட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ரீசெட்டுக்கு ஒரு அனிமேஷன் வச்சுருக்கணுங்க, பட் நான் பண்ணலை. ஓகே, நான் இதை வந்து கொஞ்சம் இது பண்ணி விட்டுறேன். இப்போ கொஞ்சம் டிசேபிள் பண்ணிடுறேன். டிசேபிள் பண்ணால் என்ன ஆகுனா அது வந்து அந்த அனிமேஷனை வந்து ப்ளே பண்ணாது. நான் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் என்ன ஸ்ட்ரிப்பு வச்சுருக்கீங்களோ அதை தான் அது ப்ளே பண்ணுன்னா, அதை நான் டிசேபிள் பண்ணி விட்டுனா என்ன ஆகுனா அது வந்து அதை ப்ளே பண்ணாது. ஓகே, எப்படி நம்ம மற்ற வீடியோ எடிட்டரில் ஒரு லேயர் ஹைடு பண்ணுவோமோ கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இது ஹைடு பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஒரு ஐடில் அனிமேஷன் கொடுப்போம். ஸோ இது இந்த 4 செலக்ட் பண்ணிவிட்டு ஐ கொடுத்து லொக்கேஷன் கொடுத்துருவோம். ஸோ இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா புது அனிமேஷன். முன்னாடி வந்து வாக்கிங் பண்ணோம், இப்போ ஐடில் அனிமேஷன். ஓகே, இந்த ஆக்ஷன் எடிட்டரில் புது நம்ம நியூ ஆக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்ஷனு. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது 2வது ஆக்ஷன். ஓகே, இப்போ இதுலேயும் வந்து ஒரு 50 ஃப்ரேமுக்கே பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து எனக்கு முக்கியமாக வந்து ஐடில்னா அப்படியே மூச்சு வாங்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த இதை தான் நான் மெயின் அனிமேஷன் பண்ண போகிறேன். ஓகே, குட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடில் அனிமேஷன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து 60 ஃப்ரேமுக்கு பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணான்னா ஒன்ஸ் இது நம்ம இது வந்து முடிஞ்சது அப்படிங்கிறோன்னு என்ன பண்ணான்னா இதை ஜஸ்ட் நம்ம புஷ் டவுன் கொடுத்துருவோம். ஸோ இதை புஷ் டவுன் கொடுத்தா என்ன ஆகுனா இப்போ நமக்கு ஒரே இடத்துல வந்து நமக்கு 2 ஸ்ட்ரிப் இருக்குது பாருங்கள். ஸோ ஒன்று வாக்கிங் அனிமேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐடில் அனிமேஷன். இப்போ நான் அதை ப்ளே பண்ணுறேன், இதை எனேபிள் பண்ணி விட்டுட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐடில் மட்டும் தான் ஒர்க் ஆகும், வாக்கிங் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, அது என்ன ரீசன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஸோ இதில் வந்து ஹோல்டுன்னு இருக்குது. ஸோ ஹோல்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ஒரு
இந்த பக்கம் ஒரு செட்டு நீங்கள் போட்டிங்கன்னா முன்னாடி உள்ள செட்டை வந்து என்ன பண்ணால் அதை ஹோல்டு பண்ணிடும், அதாவது நிறுத்தி வச்சிடும். இப்போ அதை இப்போ ஏன்னா இது வந்து இதுக்கு ஒரு லெவலுக்கு மேலே இருக்குது. ஓகே, இதில் நீங்கள் இன்னொரு ஒரு ட்ராக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை தூக்கி மேலே போட்டுக்கலாம். ஓகே, பட் அது பிரச்சனை இல்லை. நீங்கள் எத்தனை ட்ராக் வச்சாலுமே வந்து ஒரு ஸ்ட்ரிப்பை, ஒரு அனிமேஷன் ஸ்ட்ரிப்பை ஒரு ஸ்ட்ரிப்புக்கு மேலே வச்சிங்கன்னா அது என்ன ஆயிரும்னா அது அந்த அனிமேஷனை ஹோல்டு பண்ணிடும். ஃபஸ்ட்டு உள்ள அனிமேஷன் ஸ்ட்ரிப்பை அது ஹோல்டு பண்ணிடும். ஓகே, இப்போ ஐடில் மட்டும் தான் ஒர்க் ஆகுது பாருங்கள், வாக்கிங் ஒர்க் ஆகலை. சிமிலர்லி நான் வாக்கிங்கை மேலே போட்டுட்டு ஐடியில் கீழே போட்டால் வச்சுக்கோங்களேன், எனக்கு வாக்கிங் ஒர்க் ஆகும், பட் ஐடில் ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இங்கே வந்து என்னன்னா இதுக்கு என்ன ரீசன்னா இந்த எக்ஸ்ட்ரா பொலேஷன் ஒன்று இருக்குல்ல, ஸோ இதுதான் பிரச்சனை. இது என்னன்னா முன்னாடி உள்ள இதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிடும், ஸ்டாப் பண்ணி வச்சிடும். எந்த ஸ்ட்ரிப்பு மேலே இருக்கோ அதை மட்டும் ஒர்க் பண்ண வச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப்பை வந்து என்ன பண்ணணும்னா அது ஹோல்டு பண்ணணும். அதை வந்து அந்த அனிமேஷன் அது பண்ணாது. ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஹோல்டுன்னு இருக்கிற அந்த நத்திங்னு மாற்றிடுவோம். ஸோ இப்போ ஓகே, இப்போ பாருங்கள் வாக்கிங் பண்ணுது, வாக் அனிமேஷன் பண்ணுது, பண்ணிவிட்டு அடுத்தது ஐடில் அனிமேஷன் பண்ணுது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஐடில் வாக்கிங் ஐடில் நம்ம 2 அனிமேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ரன்னிங் அனிமேஷனும் போட்டுட்டு ஒரு 3 அனிமேஷனை வச்சு அதை உங்களுக்கு எப்படி பிளெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். ஓகே, நான் ரன்னிங் அனிமேஷன் வேணால் கொஞ்சம் டைம் லேப்ஸ் மாதிரி வேணால் போடுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணாமல். பட் அதுக்கு முன்னாடி என்னென்னா எந்த அனிமேஷன் பண்ணுறாலும் ஒரு ஐடில் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா என்னோட வே ஆஃப் டூயிங் அது. ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து கரெக்டான போனோட கரெக்ட் எக்ஸாக்ட் மூவ்மெண்ட்டாக எனக்கு தெரியும். ஓகே, அதே மாதிரி இந்த அனிமேஷனாக கொஞ்சம் டிசேபிள் பண்ணி வச்சுட்டு நான் பண்ணுறேன். ஓகே, 0லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நியூ அனிமேஷன் கொடுக்குறேன், கொடுத்து ரன்னிங்னு கொடுக்குறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் அனிமேஷன் அதில் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ரன்னிங் அனிமேஷன் என்ன பண்ணேன்னா இங்கே வச்சுக்கிட்டு 109 வச்சுட்டு நான் புஷ் டவுன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரன்னிங் அனிமேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட 3 அனிமேஷன் செட் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் அனிமேஷன் செட் பண்ணி நத்திங்னு கொடுத்துறேன். ஏன்னா ஒன்ஸ் நான் இதை வந்து ஹோல்டுன்னு கொடுத்தேன்னா என்னோட முன்னாடி உள்ள எல்லா அனிமேஷனையும் அது கேன்சல் பண்ணிடும், ஒர்க் பண்ணாது. இப்போ அது வாக் ஆகுது, வாக்கிங்கு, அப்புறம் ஐடில், அப்புறம் ரன்னிங் 3 அனிமேஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ரன்னிங் வந்து கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், ஏன்னா நான் டுட்டோரியலுக்காக தான் பண்ணது. ஓகே, ஸோ இதை வந்து 3 நான் எப்படி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் ஐடில். ஓகே, இப்போ ரன்னிங். ஓகே, குட். ஸோ இப்போ இதை 3 நம்ம பிளெண்ட் பண்ணுறது எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ இது பிளெண்ட் பண்ணுறது என்னென்னா இப்போ ஐடியிலேருந்து வாக்கிங் பார்த்தீங்கன்னா சடனாக வருது கரெக்டாக, அது வரக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் இந்த இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுப்போம். வச்சுட்டு ஆனால் இதை இங்கே பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்கில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ பை டிஃபால்ட் வந்து ரீப்ளேஸ்னு இருக்காது. ஓகே, இப்போ என்ன பண்ணாலும் அந்த வாக்கிங்கில் வந்துட்டு கம்பைன் கொடுக்குறேன். ஸோ இது அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இதில் தான் வந்து கம்பைன் கொடுக்கணும். இதை ரீப்ளேஸ் வச்சுட்டு இது வந்து கம்பைன். ஸோ பிளெண்டிங் பிளெண்ட் அவுட்னு இருக்கும். ஸோ பிளெண்டிங் பிளெண்ட் அவுட்னா என்னென்னா இந்த இதுலேருந்து இது எவ்வளோ பிளெண்ட் ஆகணும், அது கிட்டத்தட்ட ஒப்பாசிட்டி நம்ம கம்மி பண்ணுவோம்ல. 2 லேயர் வச்சுட்டு
இதை அப்படியே கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகணும், அது வந்து அப்படியே கொஞ்சமாக ஃபேடின் ஆகணும் அந்த மாதிரி. ஓகே, இப்போது இதில் வந்து பிளெண்ட் அவுட் வந்து கொஞ்சம் இப்படி கொடுத்துக்கிறேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுதுல லைட்டாக ஒரு பெண்டு வரும் அதில். ஓகே, இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு பிளெண்டு ஒரு 5 ஃப்ரேம் கொடுத்துப்போம். இதில் இன்னும் வந்து ஒரு 5 ஃப்ரேம் கொடுத்துப்போம். இப்போ பாருங்கள் ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் ரெண்டும். ஓகே, நான் இதை இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சு கூட நான் பண்ணுறேன். இதை 10 ஃப்ரேம் வச்சுப்போம் பிளெண்டின்னு. அதே மாதிரி இதை வந்து ஒரு 10 ஃப்ரேம் வச்சுப்போம். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. சிமிலர்லி நம்ம வந்து இதை ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி நான் இங்கே வைக்கிறேன் இதை. ஸோ இதில் வந்து பிளெண்ட் ஆக வேணாம், இதை நான் பிளெண்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் நீங்கள் 2 ஸ்ட்ரிப் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப்பில் பிளெண்டிங் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரிப்பில் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இது இண்டிபெண்ட்டாக கூட இருக்கும். அதான் எப்படின்னா இதில் மட்டும் தான் இந்த பிளெண்டின் வந்து ஃபேடின் வந்து இதில் மட்டும் தான் ஒர்க் ஆகும், இதில் வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன்னே. ஸோ பாருங்கள் அந்த ஸ்மூத்தாக அந்த இது ஸ்மூத்தாக வரும். இப்போ இதே மாதிரி ரன்னிங்கே நான் வந்து ஸ்மூத்தாக ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இது பொதுவாக இது இல்லாமல் இருந்தால் எப்படி நான் அவன் காட்டுறேன் பாருங்கள். ரெண்டு வந்து சடனாக ஸ்டார்ட் ஆகுது. அந்த சடனாக ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு 10 ஃப்ரேம் வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். இதில் வந்து கம்பைன் கொடுத்துருவோம். ஓகே, இதை ஸ்மூத்தாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதையும் ரன்னிங்கை கொஞ்சம் ஸ்மூத் பிளெண்டின் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வாக் அவுட் இருக்குல்ல அது வந்து பிளெண்ட் அவுட் கொடுக்குறேன். 10 ஃப்ரேம். ஓகே, 8 ஃப்ரேம் வச்சுப்போம். ஓகே, இப்போ பாருங்கள் நான் இதை வந்து ஒரு 200 ஃப்ரேம் தானே, இது 200 மட்டும் நான் செட் பண்ணிடுறேன். எண்டு ஃப்ரேம் வந்து 200ன்னு செட் பண்ணிடுவோம். சரி, நான் அப்ளை பண்ணுறேன். இதை பார்த்தீங்களா ஒரு அனிமேஷன் வந்து அப்படி ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் லீனியர் அனிமேஷன் சொல்லுவாங்க. ஈவன் நீங்கள் இதை ஒருவேளை நீங்கள் இந்த ஐடியல் வந்து எனக்கு இப்படி வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி ஐடியல் வேணாம், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்பை நீங்கள் எடிட் பண்ணலாம். ஜஸ்ட் லைக் நார்மலாக நீங்கள் ஒரு மாடல் எப்படி எடிட் பண்ணுவீங்க, டேப் ப்ரெஸ் பண்ணுவீங்களா, அதே மாதிரி டேப் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிப் மட்டும் இங்கே ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த ஒரு இதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி டேப் கொடுத்து நீங்கள் வெளியே வரலாம். சிமிலர்லி இந்த வாக்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு அனிமேஷனை வந்து நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேப் கொடுத்து உள்ளே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் லீனியர் அனிமேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதாவது அனிமேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரிப்பாக ரெடி பண்ணி அது 2 அனிமேஷனும் வந்து கரெக்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மெத்தடு. இந்த மாதிரி மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரே கேரக்டருக்கு நம்ம நிறைய மல்டிபிள் அனிமேஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு டாகே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட வாக்கிங் வேணும், எனக்கு ரன்னிங் வேணும், ஜம்பிங் வேணும், ஐடியலாக படுத்திருக்க மாதிரி அனிமேஷன் வேணும், அந்த மாதிரி எல்லாம் அட்டாக் அனிமேஷன் எல்லாமே வேணும்னா அது ஒரு 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 ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் பண்ணுறீங்க, அதில் அந்த அனிமேஷன் டைப் மல்டிபிள் இடங்களில் யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு அனிமேஷன் செட் ரெடி பண்ணி அப்படியே அந்த செட்டை அந்த ஸ்ட்ரிப்பை அப்படியே காப்பி பண்ணி எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த நான் லீனியர் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் அந்த டுட்டோரியல். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய டுட்டோரியல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வீடியோ போட முடியல, ஏன்னா நான் ஊருக்கு போயிட்டேன், அதனால் என்னால் அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தான் வந்து வீடியோ வரல. இனி வீடியோ கரெக்டாக வந்துடும். அதனால் நம்ம சேனலை மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, பாய்.